செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழகம், புதுச்சேரி உள்பட 21 மாநிலங்களில் நாளை முதற்கட்ட தேர்தல். வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு கூடுதல் வாக்கு விழுந்ததாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம். தேர்தலையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். சென்னையில் விமான கட்டணம் 3 மடங்கு உயர்வு. தேனி அருகே தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி மலை கிராம மக்கள் போராட்டம். தரமான சாலை வசதி செய்து தர வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டத்தில் 47 வாக்குச்சாவடிகளில் காட்டு யானைகள் அச்சுறுத்தல். வாக்குப்பதிவுக்கு பொதுமக்களை அழைத்து செல்ல வாகனங்கள் தயார் என வனத்துறை தகவல். புதுச்சேரியில் இருவேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 4 கோடி ரூபாய் பறிமுதல். வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. கோவை தொகுதியில் ஜிபே மூலம் பாஜக பணப்பட்டுவாடா செய்வதாக திமுக புகார். கோவையில் வெளியூர் நபர்கள் தங்கியிருந்து வாக்கு சேகரிப்பதாகவும் தேர்தல் அதிகாரியிடம் குற்றச்சாட்டு. சென்னையை சேர்ந்த திரு ஜெயபிரகாஷ் என்று சொல்லக்கூடியவர், அதே போல கரூரை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்களுடைய மைத்துனர் திரு சிவகுமார், பணிமனையில் இருக்கக்கூடிய திரு கிரண்குமார் என்பவர், திரு ஆனந்த் மற்றும் பிரசாந்த், மற்றும் சென்னையை சேர்ந்த இன்னொருத்தர் கிருஷ்ணகுமார், இவர்கள் எல்லோரும் கோவை தொகுதிக்கு சம்பந்தமில்லாதவர்கள். ஜிபே மூலமாக பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி, ரிட்டர்னிங் ஆபீசர், அவருக்கு இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குழந்தைகளுக்கான உணவில் அதிக அளவில் சர்க்கரை கலப்பதாக நெஸ்லே நிறுவனம் மீது புகார். உரிய ஆய்வு நடத்தப்படும் என உணவு தரக்கட்டுப்பாட்டு மையம் தகவல். சிஎஸ்கே அணியின் முன்னணி வீரர் டேவன் கான்வே நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து விலகல். இங்கிலாந்து வீரர் ரிச்சர்ட் கிளீசன் அணியில் சேர்ப்பு. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.